ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல், அதாவது ஃபாத்திமா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் குக்கரில் தான் குருமா வைப்போம். உங்கள் வீட்டில் கடாயை வச்சுருந்தாங்கன்னா இந்த டேஸ்ட் புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க அப்படி இருக்குதா. நல்லா சோம்பு பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை எங்கள் அம்மா நறுக்கி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த குருமாக்கு எல்லாருமே கருவேப்பிலை சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அது சேர்க்காமல் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதாவது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை நல்லாவே போயிருந்துருக்கணும். வெங்காயத்தோட ஸ்மெல் தான் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையும் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது போதும். இப்போ நல்லா இதையும் வதக்கிக்கலாம் இது கூட சேர்த்து. கொத்தமல்லி நம்ம போடுறதுனால ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாகவே இருக்கும். நிறையா பேருக்கு வீட்டில் புதினா சட்னி ரொம்பவுமே பிடிக்கும். அந்த டேஸ்ட்டில் இந்த குருமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பாடு வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா அரைச்சி ஊற்றினா தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 5 தக்காளி தேவை. நாங்கள் 5 தக்காளி தான் எடுத்துருக்கோம். நீங்கள் மசிச்சு போட்டிங்கன்னா அந்த தக்காளியோட தோல்லாம் இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்பவுமே விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு 3 உருளைக்கிழங்கு எங்கள் அம்மா வெட்டி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னது பெருசுமாக பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா நம்ம தக்காளி கூட பரட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எங்களுக்கு இங்கே ஸ்மெல் வருது, சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம பொடி வகைகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது கலருக்காக நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டே மல்லித்தூள் தான், இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச பொடி தான். இந்த பொடியோட ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச பொடி நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச கறி குழம்பு பொடியில் கறி குழம்பு வச்சா தான் பிடிக்கும். அதனால் நீங்களும் அப்படியே அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாலாம் சூப்பராக வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட அரை முடி தேங்காவை அம்மா நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. முக்கியமாக வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ரெசிபிக்கு தேங்காய் நல்லா வழுவழுன்னு அரைஞ்சிருக்கணும். குறைன்னு அரைஞ்சிருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது, அப்புறம் சால்னா மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போவே எவ்வளோ சூப்பராக கறி குழம்பு ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 200 கிராம் பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் பட்டாணி. இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அது ஊற வச்ச தண்ணியோடு தான் நாங்கள் சேர்க்குறோம், அப்படியே நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்கலாம், அதனால் இன்னும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது போக தண்ணியும் நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆளுங்களுக்கு கெட்டியாக பிடிக்கும், அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நாங்கள் அந்த தேங்காய் அரைச்ச பவுல்லே தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம், நீங்களும் அதிலே எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவினதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் மசாலா முட்டை தான் செய்ய போகிறோம். அந்த ரெசிபியும் இதுக்கு அடுத்து வரும், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம விசில் விட்டுட்டு வந்து இதை பார்க்கலாம்.